Nemmati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஓட்டுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சியே கிடையாது. இதுதான் திருப்பி அண்ணன் சொல்றாரு. நாங்கள் வெறும் ஓட்டு பிச்சைக்காக வந்தவர்கள் அல்ல. இந்த நாட்டை முன்னேற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்கு, வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்துக்காக வந்தவர். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், அவர்களுக்கு தொழிற்சங்கமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் தொழிற்சங்கம் வைக்கிறதுக்கு அனைத்து உரிமையும் சட்டம் கொடுக்கும்போது ஒரு அந்நிய நிறுவனம், சாம்சங் நிறுவனம் தன்னுடைய தொழிலாளருக்கு யூனியன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது. அதை போராடுறதுக்காக 10 பேரை நீக்குது. அந்த போராட்டத்துக்கு முதல்ல போய் நின்றது அண்ணன் தான். சரியாவே சொல்லல. அவர் நாம் தமிழர் கட்சி எங்கேயும் குறிப்பிட்டு பேசல. ஆனால் திரு சீமான் அவர்கள் பேரை கூட அடிப்படையே கோளாறுங்க கிடையாது. நாங்கள் ஏன் அட்டாக் பண்றோம்னா அவருடைய அடிப்படையே கோளாறு. அது என்னன்னா, திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு. யாரை எப்படிங்க இது இவ்வளோ அபத்தமா, இது அசிங்கமா? எப்படிங்க நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ் தேசியத்தை அடித்தளத்தோட வேரோடு அழிக்க வேண்டும் என்றுதான் திராவிடமே இருக்குது. திராவிடமே இத்தனை வருஷம் அப்படிதான் தமிழ் தேசியத்தை போட்டு மிதிச்சு வச்சிருந்தது. அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் இப்படி தமிழ் தேசியம்ன்ற ஒரு எழுச்சியை அவர் தான் எடுத்து காட்டாரு. ஏன் எப்படி தமிழ் தேசியம் ஒடுக்கப்பட்டது, தமிழ் தேசியம் ஒடுக்கப்பட்டதால் நாம் எப்படி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அவர் விஜய் அப்போது தன்னுடைய கொள்கை அறிவிக்கவில்லை. ஒரு கண்ணு திராவிடம், ஒரு கண்ணு தமிழ் தேசியம் சொல்லலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டம் வேறு. தன்னுடைய கொள்கையை அறிவித்த பிறகுதான் அண்ணன் முடிவு பண்ணுறாரு. விஜய் என்பவர் தவறான பாதையில் செல்கிறார், அவருடைய பயணம் எதுவும் இனிமேல் சாத்தியமில்லை. ஆகவே அவருடைய எந்த விதமான பயணமும் செய்ய முடியாது என்பதை அவர் தெள்ள தெளிவாக அறிவிக்கிறார். திமுக உங்க எதிரியா, பாஜக உங்க எதிரியா, தாவேக உங்க எதிரியா? திமுக தான் முதன்மை எதிரி. அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. பாஜக மனிதகுல விரோதின்னு, காங்கிரஸ் தமிழர்களின் விரோதி, பாஜக மனிதகுல விரோதின்னு சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஏங்க நீங்கள் தான் முதல் மாநாட்டில் எங்கள் கொள்கை தான், நாங்கள் திமுக தான் எதிரின்னு சொல்லிட்டீங்க. அங்கிள் சொல்கிறதுக்காக ஒரு மாநாடு. இதை நீங்கள் ஏதாவது 2 சேனலை கூட்டு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்துருந்தாலே சொல்லிட்டு போயிடலாமே. பனையூரில் உட்காந்து ரொம்ப சுலபமாக இவன் காய்ச்சும் மிச்சமாக இருக்கும். இவன் பாவம் ஆளுக்கு 10,000 20,000 செலவு பண்ணி வந்திருக்க மாட்டான். அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்கிறதுக்கு ஒரு மாநாடாங்க. இதை விட எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? நானும் போட்டுட்டேன் பாருன்னு நாளைக்கு ரெக்கார்டு காட்டுங்க. ஸ்கூலில் ரெக்கார்டு எழுதி கேட்பாங்க, நான் எழுதிட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்கிற கதை தான் இது. நீங்கள் இந்த களத்தில் போய் பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்புறம் அந்த பயம் இருக்கலாம். அந்த சாதி சாக்கடையில் நீங்களும் சிக்கிறீங்களா? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையின் மாநில செயலாளர், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் அவர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கான மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய களப்பணிகளை மேற்கொண்டு வரீங்க. இருந்தாலும் மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பரப்புரை அப்படிங்கிறத நோக்கி நகர்றாங்க. இன்னொரு கட்சிகள் மக்களை போய் மீட் பண்ணுறது, அரசியல் ரீதியிலான சில பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிறது அப்படிலாம் பண்ணுறாங்க. உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பல போராட்டங்களில் போய் நிற்கிறாரு. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆனாலும் இன்னும் தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்கலையோன்ற மாதிரி எண்ணம் இருக்குது. இன்னும் தேர்தல் வேலை ஆரம்பிக்கலையா? இல்லை, இது ரொம்ப தவறான கருத்து. தமிழ்நாட்டிலே மிக தீவிரமாக இப்போதே தேர்தல் களத்தை நோக்கி அதனுடைய பணிகளை ஆரம்பிச்சிருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா கிட்டத்தட்ட அண்ணன் இது வரைக்குமே நீங்கள் பார்த்துருக்கலாம், பல்வேறு சந்திப்புகளில் அண்ணன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள், இது வரைக்கும் எந்த கட்சியும் வேட்பாளர்களை அவங்க அறிமுகப்படுத்தலை. ஆனால் நாங்கள் அறிமுகப்படுத்தலை, யாரார நிற்க போகிறாங்க அப்படின்ற அறிகுறி கூட எந்த கட்சியிலும் கிடையாது. ஆனால் 50 வேட்பாளர் இதுவரை நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறது. அண்ணன் அறிவிச்சிருக்காரு.
அந்த 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இப்போது கூட தினம் தினம் களத்தில் வந்து மக்களை சந்திப்பது, மக்கள் பிரச்சனை முன்னிற்பது, அந்தந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக, அந்த தொகுதியினுடைய பயன்பாட்டுக்காக செயல்படுது. அந்த மக்களுடான அறிமுகத்துக்கான அனைத்து முயற்சிகளும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த தமிழ்நாட்டிலே வந்து இப்பொழுதே வந்து தேர்தல் களத்தில் மிக முன்னணியில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களத்தில் வந்து இப்போ முன்னணியில் இருக்கிறதே வந்து தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிக்கல. இன்னும் தேர்தல் அறிவிப்புகள் வந்து வரத்துக்கு இன்னும் 4-5 மாதம் ஆகலாம். ஆனால் அதற்கு முன்பான அந்த முன்னேற்பாடுகள் இருக்குல்ல, அந்த முன்னேற்பாடுகள் மிக தீவிரமாக இறங்கியிருப்பது வந்து நாம் தமிழர் கட்சி தான். ஆகவே அண்ணனுடைய அவர் அறிவித்த அந்த வேட்பாளர்கள் தினம் தினம் பல்வேறு ரூபத்தை, அதாவது என்ன ஒரு எங்களுக்குள்ள ஒரு சின்ன வந்து குறைபாடுனா, எங்களுடைய இந்த செயல்பாடுகளை திட்டமிட்டு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மறைக்கும். நாங்கள் அந்த தொகுதியில் அதாவது ஒரு திமுக எம்எல்ஏவோ இல்லை உங்களை புறக்கணிக்குதுன்றீங்க. நான் சொல்கிறேன், ஒரு அமைச்சர் உப்பு சப்பு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி வந்து போகிறாரு, அதை மீடியா வந்து 1 மணி நேரம் போடுது. அரசு நிகழ்ச்சி தான் சொல்கிறேன். அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காம அதை தாண்டி பல மடங்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போடுறீங்க. ஆனால் நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு மக்கள் போராட்டத்துக்கும் எங்களுடைய பிரதிநிதிகள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தளபதிகள்லாம் வந்து இணைஞ்சு போராடுறாங்க, எவ்வளோ அவங்க தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வந்து அந்த மீடியாவில் வராது. அதனால தான் இந்த இப்போ எனக்குள்ளே இப்போ என்ன தோணுதா, இந்த கேள்வி உங்களுக்குள்ளே ஏன் எழுந்தது தெரியுமா? இந்த வெளிச்சம் வெளியில் தெரியாத ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து இப்போ வந்து களத்தில் இருக்கீங்களா, இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்களா என்ற கேள்வி எழுதுறது காரணமே இப்படி இதான் அடிப்படைன்னு தோணுது எனக்கு. ஆனால் நாங்கள் ஏன்னா எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து எந்த வந்து மீடியா வெளிச்சமோ இல்லை ஆளுங்கட்சி போன்ற பணபலத்தை நம்பியோ நாங்கள் மக்கள் 15 வருஷமாக களத்தில் இருக்கோம். வெறும் மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய ஆதரவு வந்து உண்டு என்ற ஒரே பெரும் நம்பிக்கையில் தான் நான் களத்தில் இருக்கோம். ஆகவே தொடர்ந்து அது வேலைகள் வந்து அதாவது தேர்தலை நோக்கி 26 தமிழ் தேசிய அரசு அண்ணன் சீமான் தமிழிலே அமைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அதாவது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்களிலும் அதனுடைய பொறுப்பாளர்கள் தேர்தல் வேலையை மிக சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. தேர்தல் வேலையை வந்து துவங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. குறிப்பாக சில இடங்களுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. திரு சங்கர் அவர்களும் ஒரு வேட்பாளராக களம் இறங்க போகிறீங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுது. தொகுதி தெரிஞ்சுக்கலாமா, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய களப்பணிகள்? சென்னை அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் தான் நான் வந்து போட்டிடுறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி அருள் அவர்களே. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலும் நான் அண்ணா நகர் தொகுதி தான் போட்டியிட அண்ணன் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த முறையும் வருகிற 26 சட்டமன்ற தேர்தலும் அதே அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அண்ணன் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய தேர்தல் பணியை நானும் வந்து மிக தீவிரமாக, என்னுடைய தம்பிமார்களும் அந்த சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல வந்து தேர்தல் கலந்தாய்வு கூட்டம் முதல் கட்டம், அதன் பிறகு படிப்படியாக எங்களுடைய தேர்தல் பணியை வந்து வேகப்படுத்துவோம். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க களத்தில் வந்து நாங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது வெளியில் தெரியல தான், ஒத்துக்கிறேன் நான். மீடியா வெளிச்சம் இல்லைன்னு கூட வச்சுப்போம். ஆனால் மீடியா வெளிச்சம் அதிகமாக படக்கூடிய அளவுக்கு ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு, மரங்களுக்கான மாநாடு இப்போ நடத்த போகிறாரு அப்படிங்கிற செய்தியை கூட நம்ம பார்க்குறோம். இதற்கெல்லாம் வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட ரீச் கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்க? இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்காதா? இல்லை, உங்களுக்கு 2 விதமான ஒரு மக்களை வந்து அணுகிறது 2 விதமாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அண்ணன் வந்து அவருடைய அணுகுமுறை என்னென்னா, இந்த மாதிரி பொதுவான விஷயங்களுக்கான அணுகுமுறை ஒன்று, தேர்தல் அணுகுமுறை ஒன்று. இப்போ 2த்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போ வந்து மேய்ச்சல் நிலங்களுடைய உரிமை அது வந்து இதுவரை யாருமே எந்த அரசியல் கட்சியும் பேசாத ஒரு சப்ஜெக்ட். அதை யாருமே தொட்டதும் கிடையாது. அது முதலாக அதை வந்து அதனோட உரிமை அது வந்து அதுவும் வருங்கால சந்தேகத்துக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ஆடு மாடுகளுடைய மாநாடுன்றது அது மாநாடுன்றது என்னென்னா மேய்ச்சல் நிலங்களுடைய உரிமை நிலை மீட்பு மாநாடு தான் அது. அதுதான் அதாவது இதுவரையும் உலகத்தில் எந்த அரசியல் தலைவரும் சிந்திக்காத ஒரு விஷயம், எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமாக அந்த மேய்ச்சல் நில உரிமை மீட்பு மாநாட்டில் முதல் வரிசையில் வந்து ஆடுகள் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தொண்டர்கள் இப்படி ஒரு மாநாடை நடத்துனது வரலாற்றிலே இது வரைக்கும் நீங்கள் யார் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க. கேலிக்குரியதாக மாறுச்சு இல்லை, இப்போ மாற்ற முயற்சிக்கிறார்கள். கேலிக்குரிய அது அவங்க அப்படி நாங்கள் என்ன பண்ணாலும் அப்படி தான் பேசுவாங்க. அதாவது நீங்கள் கேலிக்குரியதாக மாற்ற முயற்சி செய்து தோற்று போனார்கள் ரொம்ப தீவிரமாக. அதுவும் உங்களுக்கு தெரியாது, வந்து நகர்ப்புறங்களை தவிர்த்து கிராமப்புறங்களில் அந்த நிகழ்ச்சி
மிக அதிகமாக மக்கள்கிட்ட சென்றடையுது, மிக அதிகமாக வரவேற்பு இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், அதிகமான ஊடக வெளிச்சங்கள் இல்லைனாலும் சோஷியல் மீடியாவில் எங்களுடைய செயல்பாடுகள், அண்ணனுடைய அந்த மாநாட்டு உரை அவ்வளோ அதிகமாக ரீச் ஆகிருக்கு. மக்கள் வந்து அவங்களுக்கு என்னென்னா நல்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருதுன்னா இது அரசு வந்து ஆதரவோடு வருது, இது அரசு ஆதரவு இல்லாமல் வந்து செய்திகள் எதுன்னு தேடி பார்க்கலாம். அப்போ எங்களை போன்ற சக்திகளுக்கு ஒரு முழு ஆதரவு கொடுக்கலாம். அவன் ஒவ்வொரு மீடியாவிலும் சோஷியல் மீடியாவில் மிக அதிகபட்சமாக வந்து பார்க்கறது அண்ணனுடைய பேச்சையும் அண்ணனுடைய நடவடிக்கையும். அப்போது இந்த நீங்கள் சொல்கிற அந்த மேய்ச்சல் நில உரிமை மாநாடு அதாவது மிக புதுமையாக, அதாவது அதே நேரத்தில் மக்களுடைய அந்த மறந்து போன உரிமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட வந்து சமூகம் சார்ந்த இல்லை குறிப்பிட்ட நிலப்பரப்பு சார்ந்த ஒரு உரிமை மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த தமிழர் உரிமை என்பதை அது வெளிச்சு கொண்டு வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துனது அவர் தான். அதே போல் இப்போது இன்னொன்று என்னென்னா, அடுத்து வந்து இப்போ 30ஆம் தேதி நம்ம திருத்தணி அருகில் வந்து மரங்களின் மாநாடு அண்ணன் நடத்துகிறாரு. மரங்களுடைய அந்த முக்கியத்துவம் அதனுடைய அதுதான் நீங்க அடைய போற ஓட் பெனிஃபிட் என்ன? நீங்க இதுதான் ஓட்டுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சியே கிடையாது. இதுதான் திருப்பி அண்ணன் சொல்றாரு. நாங்கள் வந்து வெறும் வந்து ஓட்டு பிச்சைக்காக வந்தவர்கள் அல்ல, இந்த நாட்டை வந்து முன்னேற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்கு, வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்துக்காக வந்தவர்கள் நாங்கள். உங்கள் கட்சியை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு அரசு பதவி கிடைக்கணும், அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும், அவர்களுக்கு அதிகாரம் வரணும்னா எவ்வளவு நாள் கிடையாது. இந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக தமிழக மக்களை எங்களை நோக்கி திரும்பி இருக்கு. இதுவரை கண்டிப்பா இது வந்து அதுவும் இளைஞர்கள் மத்தியில் மிக மிக ஆழமாக நாங்கள் ஊடுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரியான அதாவது இயற்கை சார்ந்த தமிழக மக்களுடைய வருங்கால சந்தையினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை நான் அடித்து சொல்கிறேங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட எடுக்காத வந்து விஷயங்கள் இதெல்லாம். அவங்களே வந்து இதெல்லாம் தொடாத விஷயங்கள், அதையெல்லாம் தாண்டி நாங்கள் பண்ணுறோம். அப்போது இந்த மக்கள் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, இவங்க ஒரு மாட்டு சக்தி தான், இவங்களுக்கு வந்து மற்ற அரசியல் கட்சி மாதிரி வெறும் பதவி, எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும் அந்த நோக்கம் மட்டும் கிடையாது, இவங்க உண்மையிலே வந்து சமுதாயத்துக்காக வருங்கால சந்ததிக்காக பாடுபடுறாங்கன்ற எண்ணம் ஆழமாக ஊடுருவும் போது, அந்த எண்ணம் வந்து அவங்ககிட்ட வந்து பரவலாக வந்து இன்னும் வந்து விரிவாக போகும்போது, அந்த அவனுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவுன்றது எதை நினைக்கிறீங்க? அவங்க கையில் இருக்க வாக்குரிமை, ஓட்டு தான். அந்த வாக்குரிமை, அந்த ஓட்டு கண்டிப்பாக எங்களை நோக்கி தான் திரும்பும். இது வந்து பல நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, பல நம்பிக்கை மட்டும் இல்லை, வரலாறு இது பல முறை நிரூபித்திருக்கிறது. இப்படி ஒரு காலகட்டம் வரைக்கும் ஏமாந்து போன மக்கள் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த நான் வந்து 40 ஆண்டு காலத்துக்கு மேலான இந்த திராவிட கட்சிகளே பார்த்துட்டே வராங்க. இவங்க 2 பேரோட செயல்பாடும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியுது, இவங்க நமக்கான அரசுகளே கிடையாது, இவங்களுடைய ஒரே நோக்கம் பதவியை வந்து அந்த ஆட்சியை பிடிப்பது, அதன் மூலம் எல்லா பலனும் ஊழல் செய்வது, எல்லா பலனும் அனுபவிப்பது, குடும்ப உறுப்பினர்களை வாழ வைப்பது, இது மட்டும்தான் அப்படின்றத நல்லா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த வந்து அவங்க மாற்று சக்தியாக அவங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, உண்மையிலே இந்த மக்கள் மீது மிக ஆழமாக வந்து நேசிக்கிற, அன்பு கொண்ட, போராடுகிற ஒரு தலைவரை தான் நேசிப்பாங்க. அதை கண்டிப்பாக அண்ணன் சீமான். நான் சொல்கிறேங்க, எந்த போராட்டத்திலையும் முதல்ல நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் அந்த ஒட்டுமொத்த நீர்நிலைகளை வந்து நான் வந்து எடுத்துட்டு நாசம் பண்ணி அந்த விமான நிலையம் ஏற்பாடு செய்யும்போது அதை முதல்ல எதிர்த்து அந்த களத்துக்கு போனது அண்ணன் சீமான். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், அவர்களுக்கு தொழிற்சங்கமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் தொழிற்சங்கம் வைக்கிறதுக்கு அனைத்து உரிமையும் சட்டம் கொடுக்கும்போது ஒரு அந்நிய நிறுவனம், சாம்சங் நிறுவனம் தன்னுடைய தொழிலாளருக்கு யூனியன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது. அதை போராடுறதுக்காக 10 பேரை நீக்குது. அந்த போராட்டத்துக்கு முதல்ல போய் நின்றது அண்ணன் தான். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திலேருந்து இப்போது அந்த கண்ணகி நகரில் அந்த தூய்மை பணியாளர் தங்கை இறக்கும்போது அந்த நிகழ்வு வரைக்கும் ஒவ்வொரு களத்திலையும் போய் நின்னதே நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் விரல் விட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். நேரடியாக போய் அந்த மக்களாக நின்று தோல் நின்று, அதுவும் என்னன்னா உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி மறுநாள் வந்து தூய்மை பணியாக அடைத்து வைக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கும் போய் வந்து அவங்க மக்களை வந்து சந்தித்த ஒரே தலைவர் அவர். காவல்துறை என்ன மாதிரி வந்து அப்போ வந்து அராஜகம் பண்ணாங்கன்றதை எல்லாமே நீங்கள் வந்து உங்களை எல்லாருமே வீடியோ பார்த்துருக்கோம். அந்த நேரத்துலையும் அங்கே போய் நின்னது வந்து ஒரே தலைவர் வந்து அண்ணன் சீமான் தான். நான் சொல்கிறேன், வேறு யாருங்க அந்த மாதிரி என்னன்னு சொல்லுங்கள். ஜாதி ரீதியாக போயிருக்கலாம். நான் சில தலைவர்கள் ஜாதி ரீதியாக வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு பிரச்சனை நான் மட்டும் போய் நிற்பாங்க. ஆனால் ஜாதி மதம் கடந்து அந்த தமிழ்
தமிழன் அப்படின்ற அவனுக்கு ஏதாவது ஒரு வெறும் நெருக்கடி வரும்போது அங்கே முதல்ல போய் களத்தில் நிற்கிறது அண்ணன் சீமானை தவிர வேறு எந்த தலைவனும் கிடையாது. அவரை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் சொன்னீங்களே அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்க, இவங்களுக்கு யாருக்குமே எந்த தகுதியும் இல்லை. நீங்கள் ஒரு பக்கம் மாற்றம்னா இவரை தாண்டி வேற ஏதாவது காமிங்க பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தோற்றுவிச்சு 2வது மாநில மாநாட்டையும் முடிச்சிருக்கிறாரு திரு விஜய். அவரை மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்குகிறார் அண்ணன் திரு சீமான் அவர்கள். உங்களுக்கு தாவேகா எதிரியா திமுக எதிரியா? தாவேகாவை அட்டாக் பண்றீங்கன்னா, அதுவும் ஆஃப்டர் மெட் வித் சிஎம் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் மீட் பண்ண பிறகுதான் அதை பண்றாருன்ற ஒரு விமர்சனத்தையும் தாவேகா தொண்டர்கள் வைக்கிறாங்க. உங்கள் பதில் என்ன? இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நடிகர் விஜய் சரி, தாவேகாவின் தலைவர் விஜய் அவர் ஒரு இயற்கையாக தோன்றிய ஒரு தலைவனே அல்ல. இஸ் நாட் ஏ நேச்சுரல் லீடர். அவர் செயற்கையாக தலைவனாக உருவாக்கப்பட்டவர். கிடையாது கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கண்ணு நீங்க வெறும் நேச்சுரல் லீடர் எப்படி சொல்லாம இருக்க முடியுமா? இருக்கிற நான் சொல்றேன் உங்களுக்கு பல வரலாறு நான் சொல்றேன். நேச்சுரல் லீடர் என்னன்னா ஆரம்பத்தில் இருந்தே இந்த மக்கள் மீது இந்த மக்களுடைய நலன் மீது ரொம்ப அக்கறை கொண்டு தானா தன்னெழுச்சியா அந்த தன்னுடைய அனைத்து சுகத்துக்களும் இழந்து அவங்களோட சேர்ந்தே வர்றது தான் ஒரு தலைவன், ஒரு நேச்சுரல் லீடர். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணில் ஆரம்பித்து எம்ஜிஆருக்கு ஏதாவது பின்புலம் இருந்தால் அவர் அந்த மக்கள் நேசிச்சுட்டே இருந்தார். அதனால தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் வரார். அதன் பிறகு இப்படி பல்வேறு உலக தலைவர்கள்லேருந்து நான் உதாரணம் சொல்ல முடியும். ஆனால் விஜய் ஒரு பெரிய நடிகர், தனக்கு வருமானம், தன்னுடைய சொந்த வாழ்க்கை, தன்னுடைய சுகபோகங்களோடு வாழ்ந்தவர். சமீபத்தில் தான் அவர் அரசியல் கட்சியாக உருவெடுக்கிறார், கட்சி ஆரம்பிக்கிறார், நடத்துகிறார். நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது அவர் இவ்வளோ 30 ஆண்டு கால அவருடைய சினிமா வாழ்க்கையில் இவ்வளோ வருமானங்கள் இருந்த பிறகு இந்த அரசியல் கட்சி துவங்கத்துக்கு முன்பு வரை கூட சூர்யா நடத்துகிற அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி இல்லை ஒரு மருத்துவமனை உதவி இல்லை மக்களுக்கு வேற ஏதாவது ரசிகர்களுக்கு உதவி செய்வது என்பது வேறு. நான் மக்கள் தான் ரசிகர். அது என்னென்ன அவன் திருப்பி அடுத்தவங்களுக்கு 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்ப்பான். அந்த நோக்கம் உங்களுக்கு இருக்கலாம், அதனால நீங்கள் செய்யலாம். ஆனால் சூர்யா போன்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல்வேறு நடிகர்கள், இத்தனைக்கும் வெளியே தெரியாமல் பல்வேறு நடிகர்கள் தங்களுடைய குறைந்த சம்பளம் இருந்தாலும் அதை கடுமையாக அவங்க உதவி பண்ணியிருக்காங்க பொதுமக்களுக்கு. கிடையாது இல்லை, நான் சொல்கிறேன் அவர் வெளிப்படையாக இதுவரை அதாவது இந்த கட்சி இப்போ ஆரம்பிச்சு 2-3 வருஷம் இருக்குமா இந்த அதற்கு என்ன கட்சி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா அந்த 10வது 12வது வகுப்பு தேர்வில் முதல் வந்த மாணவர்களுக்கு மாவட்டம் தோறும் அதை கூட என்னென்னா தொகுதி தோறும் அப்படின்னு கொண்டு வந்தேன். ரைட், அது நம்ம அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. எப்போ 30 வருஷம் கழிச்சா? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தேர்தல் அரசியல் வரணும்னு முடிவு பண்ண பிறகு இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் ஒரு நேச்சுரல் லீடர் என்ன பண்ணுவானா ஆரம்பத்துலேருந்தே தன்னெழுச்சியாக தன்னை அதை பற்றியான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அரசியல் எதிர்பார்ப்பும் இல்லாமல், பதவி பற்றிய எதிர்பார்ப்பு இல்லாமல், தனக்கு சிஎம் பதவி கிடைக்குமா கிடைக்காதா எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் உண்மையிலே இறங்கி வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஏங்க அண்ணன் 2009 வரைக்கும் அவர் அரசியல் கட்சியிலேயே வரணுன்ற அவர் எந்த விதமான முன்னேற்பாடும் பண்ணலையே. அவர் அந்த ஈழப்பிரச்சனையில் எப்படியாவது அவர் மேதகு சந்தித்து வந்த பிறகு ஈழப்பிரச்சனையில் அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பெரிய உத்வேகத்தோடு இருந்தார். அவர் எந்த விதம் முன்னேற்பாடும் பண்ணலையா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், நம்ம சிஎம் ஆகணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இப்படிலாம் இந்த மாதிரி நலத்திட்ட உதவி அப்படியே ஏதாவது ஒரு பிளான் பண்ணாரா? உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி எதுவுமே பண்ணல. அவர் இயற்கையாகவே இயற்கையை அடுத்த கட்டத்தை நகர்த்தி அவரை இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்க வச்சு அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக்கி பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கி அந்த கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது. இது நேச்சுரல் லீடரா? 30 வருஷமாக நல்லா சுகமாக வாழ்ந்துட்டு ப்ரைவேட் ஜெட்டில் தான் நான் போய் இறங்குவேன், நான் இது பெரிய வசதியான வாழ்க்கையில் தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு பணம் இருக்குது நான் வாழ்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் நேச்சுரல் லீடர் என்ன பண்ணிப்போனா அப்பயே ஆரம்பிச்சிருப்பான். 30 வருஷ காலத்து கட்டத்திலே வரக்கூடாதுன்னு நான் யாருக்கும் நான் சொல்ல உரிமையே கிடையாது. யாரும் வரலாம், இது ஜனநாயக நாடு, ஆனால் வரலாம்.
ஆனால் நீங்கள் வைக்கிற கொள்கையை வந்து நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. இல்ல அவர் உங்களை எதிரியாவே சொல்லல, அவர் நாம் தமிழர் கட்சி எங்கேயும் குறிப்பிட்டு பேசல. ஆனால் திரு சீமான் அவர்கள் பேரை கூட அடிப்படையே கோளாறுங்க கிடையாது. நாங்க ஏன் அட்டாக் பண்றோம்னா அவருடைய அடிப்படையே வந்து கோளாறு. அது என்னன்னா திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு யாரை எப்படிங்க இது இவ்வளோ அபத்தமா இது அசிங்கமா எப்படிங்க நீங்க ஒட்டு மொத்தமா தமிழ் தேசியத்தை அடித்தளத்தோட வேரோடு அழிக்க வேண்டும் என்றுதான் திராவிடமே இருக்குது. திராவிடமே இத்தனை வருஷம் அப்படிதான் தமிழ் தேசியத்தை போட்டு மிதிச்சு வச்சிருந்தது. அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் இப்படி தமிழ் தேசியம்ன்ற ஒரு எழுச்சியை அவர் தான் எடுத்து காட்டுறாரு. ஏன் எப்படி தமிழ் தேசியம் வந்து ஒடுக்கப்பட்டது, தமிழ் தேசியம் ஒடுக்கப்பட்டதால் நாம் எப்படி அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அவர் தான் எடுத்து காட்டுறாரு. ஆனால் ஒரு பாட்டை கிரியேட் பண்ணிருக்காரு. ஒரு பாட்டு கிடையாது, முழு பாட்டை கிரியேட் பண்ணது அவர் தான். தமிழ் தேசியத்தை அதற்கு முன்பாகவே திராவிடத்தின் ஒரு கூறுதான் தமிழ் தேசியம்ங்கிறது அப்படியே அவங்க அப்ப பல காலமா வந்து பேசினது யாரும் எல்லாருமே திராவிட ஆதரவாளர்கள். நீங்க அதுல வந்து குறிப்பிட சொன்னீங்கன்னா ஐயா சுபவி பேசியிருக்காங்க, ஐயா குளத்தூர் பேசியிருக்காங்க, எல்லாருமே சொல்றாங்க. நடுநிலையாளர்களை பத்தி தான் நான் பேச முடியும். நான் வந்து போய் வந்து ஒரு அணியில இருந்துக்கிட்டு என்ன பண்ணாலும் வந்து அவங்களை ஜால்ரா தட்டுறவங்களை பத்திலாம் நான் பேச முடியாது. நான் அவங்களுடைய கட்சி வேண்டாம். என்னைக்கு திமுக அப்படிதான் தன்னுடைய முகங்களை, தனக்கு ஆதரவான முகங்களை வெளியே நிறுத்திட்டே இருக்கும். கட்சியிலேயே அவங்க சேர வேண்டாம். அவங்களுக்கு தெரியும். நான் பல பேரை நான் இத்தனைக்கும் சுற்றுச்சூழல் பேசிகிட்டு இருக்கேன். சில பேரை நான் இன்னும் பதில் சொல்லுவேன், இன்னும் பேர் கூட சொல்லுவேன். ஆனால் அவங்க நண்பர்கள் ஆனால் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக நான் அதை தவிர்க்கிறேன். ஆனால் அது அதிமுக ஆட்சியில் அவங்க பேசின பேச்சுலாம் வந்து நான் என்கிட்ட இருக்குது. ஆனால் அதே திமுக வந்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு வந்து அதையும் நான் எடுத்து காட்ட முடியும். ரொம்ப இதுன்னு சொன்னா இது அதை தடவுற மாதிரி தடவுங்க. அந்த மாதிரி நீங்கள் அவங்க கட்சி உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர்கள் திமுகவின் ஏஜென்ட்டுகள். திமுக கத்து அவனை போய் கொதருவாங்க. வேணா அவனை விட்டுடு, இந்த உணர்த்த நிற்கிறான் இவனை போய் வந்து கடிச்சு கொதருவாங்க. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. அவங்கள நீ திமுகன்னு நீங்களும் சொல்லலாம். அவங்க திமுகலையும் தனியாக தான் செயல்படுறாங்க. அவங்கள வேறு ஏதாவது திமுக ஆதரிக்கிற யாராவது ஒருத்தர் அவங்க அட்டாக் பண்ண சொல்லுங்கள், பயந்து போவாங்க, ஓடி போயிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள விட்டுருங்க. இவர்கள் சொல்கிறது எல்லாருமே வந்து திமுக வந்து என்றைக்குமே வந்து நேரடியாக வந்து அட்டாக் பண்ணார். அவங்களும் இந்த மாதிரி வந்து பல்வேறு ஏஜென்ட்களை ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்னோட சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அடிப்படையில் கோளாறாக இருக்கிறாருங்கன்றீங்க. நீங்களே சொல்கிறீங்க, அவங்க கட்சியை சேர்ந்தவரே சொல்கிறாங்க அவங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. ஏன் பயப்படுறீங்க? யாரு பயந்தா சொல்லுங்க. எந்த விதத்தில் நான் சொல்கிறேன், எந்த விதத்தில் நாங்கள் பயந்தோம் சொல்லுங்க பாப்போம். எந்த விதத்தில் பயந்தோம்? என்ன விஜய் கிட்ட போய் நாங்க தான் அடிமையா வந்து நாங்க போய் நிக்கிறோமா? இல்ல நாங்க ஏதாவது பேச்சுவார்த்தை சொன்னாரு. அந்த சூழ்நிலை வேறு. விஜய் அப்போது தன்னுடைய கொள்கை அறிவிக்கவில்லை. ஒரு கண்ணு திராவிடம், ஒரு கண்ணு தமிழ் தேசம் சொல்லல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டம் வேறு. தன்னுடைய கொள்கை அறிவிச்ச பிறகுதான் அண்ணன் முடிவு பண்றாரு விஜய் என்பவர் தவறான பாதையில் செல்கிறார், அவரோட பயணம் எதுவும் இனிமேல் வந்து சாத்தியம் இல்லை, ஆகவே அவருடைய வந்து எந்த விதமான பயணமும் செய்ய முடியாது என்பதை அவர் வந்து தெளிவாக அறிவிக்கிறார். ஆனால் அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து திமுக திராவிடம் அதனுடைய கொள்கைகள் அதை மட்டுமே நீங்கள் நோக்கி தான் போகிறதா? பெரியார் அப்படின்னு பேச பெரியார் இல்லை, பெரியார் பேசுனது மட்டும் இல்லை, அதுக்கு தாண்டி வந்து அவர் இது வந்து இன்னொரு மாற்று சக்தியாகலாம் கிடையாது. திமுக அதிமுக இன்னொரு கிளை மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த திராவிட உங்களுக்கு வந்து ஒரு பதற்றம் இருக்குது. எதுக்கு பதட்டம்? அந்த கூட்டம் ஓட்டா மாறுச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்க. அந்த கூட்டம் ஓட்டா மாற இது பல பேர் சொல்லிட்டாங்க. அவங்களோட பயம் வந்திருக்கும். எங்களுக்கு ஏன் பதட்டமும் கிடையாது, பயமும் கிடையாது. இதே மாதிரி பல லட்ச கூட்டத்தை நடத்தினவர் வந்து சிரஞ்சீவியிலிருந்து நம்ம வந்து மறைந்த ஐயா விஜயகாந்த் வரைக்கும், ஆமாம் கமலஹாசனோட விட்டுருங்க, அவரும் அவ்வளோ பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டல. நான் பார்த்த வரைக்கும் விஜயகாந்துக்கு மிக அற்புதமான இதை விட பல்மன கூட்டம் வந்தது. இதை விட வந்து மிகப்பெரிய அந்த கூட்டத்தை வந்து காட்டியவர் வந்து சிரஞ்சீவி. அதுக்கு முன்னாடி அதன் பிறகு வந்து அந்த பவன் கல்யாண். இப்படி எல்லா நடிகர்களுக்கும் வந்த கூட்டம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் கை கொடுத்ததாக நான் பார்க்கல. விஜய்க்கும் அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஏன்னா நம்ம ஜோசியக்காரன் கிடையாது, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் 26 சட்டமன்ற தேர்தலில் இந்த இப்போ வந்திருக்க கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்றது நம் கடந்த கால வரலாறுகள் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
உங்களுக்கு கடைசி குறைவுதானே ஐயா அவங்கள பத்தி பேசுறீங்க? நீங்க கேள்வி பதட்டம் ஐயானே. அப்போ நீங்க என்ன நோக்கத்துல கேட்குறீங்கன்னா, அவங்க வந்து எங்களை பாதிச்சிருவாங்களோ அந்த பதட்டத்தில் தான் நீங்கள் அவங்கள வந்து எதிர்க்கிறீங்களோன்ற தொழில நீ கேட்ட தொழில் இந்த போது சொல்கிறேன். எங்களுக்கு அந்த பதட்டமே கிடையாது. ஏன்னா இவங்களால வந்து அரசியல் களத்தில் தொடர்ந்து நிற்க முடியுமான்றது சந்தேகத்துக்கிட்ட இருக்கும்போது நாங்கள் ஏன் அவங்கள பார்த்து பதட்டம் பண்ணோம். ஆனால் நாங்கள் ஏன் வந்து அண்ணா அவர் எதிர்க்கிறாருன்னா, மீண்டும் ஒரு திராவிட வந்து சித்தாந்தத்தை தன்னுடைய இளம் ரசிகர்கள்கிட்ட இவர் திணிக்கிறார். தன்னுடைய அதாவது சுயமாக யாரோ எழுதி கொடுத்ததை, யாரோ சொல்லி கொடுத்த தத்துவத்தை அதான் சொன்னேன். ஒரு நேச்சுரல் லீடர் தான் சுயமாக சிந்திப்பான், தான் சுயமா முடிவெடுப்பான். விஜய் எழுதி வச்சு படிக்கலாங்க. அதெல்லாம் வயது இருங்க, எழுதி வச்சு படிக்கலாம், அது அப்படி இல்லை. நான் அந்த வயதின் காரணமாக சில விஷயங்கள் விடுபட்டக்கூடாதுன்றதுக்காக இன்ஸ் மாதிரி எழுதி வச்சு படிப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பேரே எழுதி வச்சு படிக்கிறீங்க. இதை விட அப்புறம் என்னங்க இது? மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய்னு உங்களால் சொல்ல தெரியாதாங்க? திருப்பரங்குன்ற வேட்பாளர் விஜய்னு சொல்ல தெரியாதாங்க? தொகுதி அந்த 4 தொகுதி ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்புறம் நீங்கள் வந்து என்னங்க இப்போ ஏங்க நான் சொல்கிறது நீங்கள் சொன்ன ஒரு ஒரு டாபிக் இடஒதுக்கீடு, அது ஒரு டாபிக். அதில் வந்து அதை பற்றி பேசணும். அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து திட்டங்களை எதிர்ப்பது, இப்படி வந்து ஒரு டாப்பிக்காக சில இன்ஸ் வச்சுருப்பாங்க. அது நான் பல தலைகளை பார்த்துருக்கேன். ஏன்னா ஜம்ப் ஆகி போயிடக்கூடாது, சில விஷயம் விட்டுட்டு கூடாது, வரிசையாக பேசணுன்றதை வச்சுருப்பாங்க. ஆனால் வேட்பாளர் பேர் உங்கள் பேருன்னு சொல்லி எழுதி வச்சு பேசுகிறதெல்லாம் வந்து அதுதான் அதனுடைய தரத்தை நான் சொல்கிறேன். நான் விஜய் வந்து இன்ஸ் வச்சு பேசியிருக்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் அந்த தரம் என்னன்றதை நான் உங்களுடைய முடிவுக்கு விட்டுறேன். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியான ஒரு அதாவது இந்த இளைஞர்களை, லட்சக்கணக்கான இளைஞர்களை நம்பி வந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் அந்த திராவிடத்தினுடைய சாயலை தள்ளுவது என்பதுதான் நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறோம். விஜய் வந்து நாங்கள் தேர்தல் காரணமாக எதிர்க்கல. விஜய் வந்து இன்னும் அன்ப்ரூவ்டுன்றதான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் ப்ரூவ் பண்ணட்டும், அதன் பிறகு நீங்கள் சொல்ல அந்த கேள்வியை கேட்கலாம். பாருங்கள் இத்தனை ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கிட்டாரு, இல்லை உங்களுக்கு இணையாக வந்துட்டாரு, இல்லை உங்களோட நெருங்கிட்டாரு, அப்போ பாருங்கள் உங்களுக்கு தான் ஆபத்து, நீங்கள் அப்போ சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நாம் தமிழர் ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போவாதா? கண்டிப்பாக போகுது. விஜயோடைய அத்தனை ஓட் பேங்கை நாம் தமிழுக்கு திரும்பி வருதா இல்லையான்னு பாருங்கள். நீ அவர் நம்பி இருக்க, நீங்கள் சொன்னீங்களே விசிகாவோட ஓட்டு போகுது, பாமக ஓட்டு போகுதுன்னு, அந்த ஓட்டுகள் விஜய் பக்கம் போன ஓட்டுகள் விஜய் இப்போ போடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிற அந்த இளைஞர்கள் கூட்டம் நீ கடைசி நேரத்தில் பாருங்கள். நான் அதனால தான் சொன்னேன், மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் வந்து என்றைக்கும் போய் வந்து ஓட்டு போடுன்னு கேட்க மாட்டான். அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த போராட்டங்களுக்கு கூட நிற்பாங்க. அந்த மக்களுக்கு தேவையான இயற்கை வளங்களை பாதுகாத்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுதான் அண்ணன் சீமான் பண்ணுறார். ஆக இதுதான் முதல்ல நான் சொன்னேன், மிக ஆழமாக அந்த மக்கள் மனதில் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அந்த வாக்குகள் எங்களை நோக்கி திரும்பும் என்ற நம்பிக்கை இருக்கு. திமுக உங்க எதிரியா, பாஜக உங்க எதிரியா, தாவேக உங்க எதிரியா? திமுக தான் முதன்மை எதிரி. அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. பாஜக மனிதகுல விரோதின்னு, காங்கிரஸ் தமிழர்களின் விரோதி, பாஜக மனிதகுல விரோதின்னு சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் மட்டும்தான். நாங்கள் 3 பேருமே வந்து முதன்மை எதிரியாக, ஏன்னா ஆளுங்கட்சியாக மாநிலத்திலே மிக நீண்ட காலமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் அதை அகற்ற வேண்டும், அந்த ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக தான் அதை நாங்கள் முதன்மை எதிரியாக வந்து நாங்கள் வந்து கருதுகிறோம். திமுக பாஜகவோ காங்கிரஸோ எங்களுடைய கொள்கை எதிரிகள். காங்கிரஸ் வந்து தமிழ் துரோகம், அவங்க பண்ண துரோகத்தை நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாஜக அதனுடைய இந்துத்துவ கொள்கை, அதனுடைய மதவெறி, இதனால தான் நாங்கள் மனித குல விரோதின்னு சொல்கிறோம். ஆக எங்களுடைய மாநில அரசியல் பொறுத்தவரைக்கும் திமுக தான் எங்களுடைய முதன்மை எதிரி. நாங்கள் தாவேக்காக எதிரியாகவே கருதலை. நீங்கள் தான் எதிரியான்னு கேள்வி கேட்டே இருக்கீங்க. ஏன்னா அண்ணன் வந்து தாவேக்காவா திரு விஜய் அவர்களை, ஏன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ரக்சரே வந்து இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் 15 வருஷம் இந்த போராட்ட காலத்தில் தேர்தல்னா என்ன, நாடாளுமன்ற ஒன்றும் இல்லை இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவரை பற்றி உங்கள் கட்சியின் மேடையில் அனில் குஞ்சுன்னு பேசுறாரு. அதுதான் நான் அதுக்கு முதல்ல அதான் உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வந்து ஒரு இளைஞரை வந்து நம்ம நோக்கி வரும்போது இன்னும் நீ அதை தவறாக வழி நடத்துறியன்றது தான் எங்களுடைய வந்து உங்களை பார்த்து பயம்லாம் கிடையாது. அதுதான் இப்போ என்னடா கொள்கைன்னு கேட்டால் அவனுக்கு இப்போ நான் பல பேர்கிட்ட நானும் வந்து தம்பிகிட்ட பேசியிருக்கேன். அந்த விஜய் மேலே ஒரு பெரிய கிரேஸோடு இருக்காங்க, அவ்வளோதான். அடிப்படை அரசியல்லாம் கூட கிடையாது. இப்போ சரிப்பா, இப்போ ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லை, தெரியாம கூட இருக்கட்டும்,
அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதுதான் நீங்க வந்து உங்களுடைய நீங்க ஒரு மாநாடு நடத்துங்க, அது அரசியல் படுத்துறது தாங்க. சரி, அரசியல் தெரியாம வந்துட்டான், அவனை அரசியல் படுத்துறது தாங்க மாநாடு. 5:55 முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பி போகலாம். அது போல அது நல்லது தான், வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் என்னங்க அரசியல் படுத்துனீங்க சொல்லுங்கள்? இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ உங்களை நம்பி அவன் வந்து இங்கே திருத்தணியிலேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்துட்டான். அவன் வந்து 8-10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான், திருப்பி போகிறான். அவனுக்கு நீங்கள் என்னங்க செய்ய சொன்னீங்க? திமுக நமது அரசியல் அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இருங்க, எம்ஜிஆர் தொண்டர் வந்துடுவாங்க, விஜயகாந்த் தொண்டர் வந்துடுவாங்க. இதுக்காங்க ஒரு மாநாடு? ஏங்க நீங்கள் தான் முதல் மாநாட்டில் வந்து எங்கள் கொள்கை தான், நாங்கள் திமுக தான் எதிரின்னு சொல்லிட்டீங்க. அங்கிள் சொல்கிறதுக்காக ஒரு மாநாடு? இதை நீங்கள் ஏதாவது 2 சேனலை கூட்டு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்துருந்தாலே சொல்லிட்டு போயிடலாமே. பனையூரில் உட்காந்து ரொம்ப சுலபமாக இவன் காய்ச்சும் மிச்சமாக இருக்கும். இவன் பாவம் ஆளுக்கு 10,000-20,000 செலவு பண்ணி வந்திருக்க மாட்டான். அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்கிறதுக்கு ஒரு மாநாடாங்க? இதை விட எப்படிங்க வந்து ஏற்றுக்க முடியும்? இதுக்கு ஒரு மாநாடு? நீ என்ன அரசியல் படுத்துனீங்க? உங்களால் வந்து அந்த கவின் கொலையை பற்றி கூட பேச முடியல, அதை பற்றி உங்களால் தொட முடியல. நீங்கள் போனீங்களா? தீர்மானம் யார் வேணும் போட்டுடலாம், சும்மா சுலபமாக ஒரு வந்து அது வந்து அப்படி பேப்பர்லேயே இருக்கும் தீர்மானம். நானும் போட்டுட்டேன் பாருன்னு நாளைக்கு ரெக்கார்டு காட்டுங்க. ஸ்கூலில் ரெக்கார்டு எழுதி கேட்பாங்க, நான் எழுதிட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்கிற கதை தான் இது. நீங்கள் இந்த களத்தில் போய் பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்புறம் அந்த பயம் இருக்கலாம், அந்த சாதி சாக்கடையில் நீங்களும் சிக்கிறீங்களா? எவ்வளோ அற்புதமாக அதை அவாய்ட் பண்ணீங்க. அடைக்கல, நீங்கள் சாதிக்கு அப்பாற்பட்டோன்னா நீங்கள் வந்து உங்களை நிரூபிக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் அதில் போக தவறியது உங்களை இப்படியான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விதமான கேள்வி ரொம்ப பொறுமையான பதிலளிச்சிங்க. மிக நன்றி. 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 இன்னும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.